இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 8வது ஈரல் ஆரோக்கியம். ஈரலுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா? நிறைய கழிவுகளை சுத்திகரித்து, சுத்திகரித்து, சுத்திகரித்து நிறைய கழிவுகளை தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக ஈரல் இருக்கிறத பார்க்க முடியும். ஈரல் டீடாக்ஸ் ஆகுறதுக்குள்ள நேரத்தையே நம்ம யாரும் குடுக்கறதில்ல. ராத்திரி 11 மணிக்கு தூங்குறது, காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்கிறது, உடனே எழுந்து எல்லா வேலையும் செய்யறது, தூங்குவதற்கான நேரம், தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உடலை எவ்வளவு கசக்கி பிழிய முடியுமோ அவ்வளவு பிழிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு. இன்னைக்கு வேலை செய்தா கூட பரவாயில்லங்க. வெட்டியா மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள் நம்ம உடம்ப கடுமையா பாதிக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈரலை பலப்படுத்த தினசரி ஈரல் கழிவு நீக்கத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாறாக கோவைக்காயை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு 4 கோவக்காய் எடுங்க. ஒரு மிக்சர்ல போடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க, நல்லா அரைங்க மைய. அதில் ஒரு துளி உப்பு, ஒரு துளி மிளகை போட்டு அது ஒரு ஜூஸ் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 21 டேஸ் சாப்பிடுங்க. அப்படியே உங்கள் உடம்பே குளுகுலுன்னு மாறி போய் இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பானது கோவைக்காய். ஈரல் கழிவு நீக்கத்திற்கு 3 வாரம் அதை சாறாக குடித்தாலே பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும்.